ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக வெளியான நாகபந்தம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ருத்ரா அப்படிங்கிற ஒரு ஃபியர்லெஸ்ஸான வாரியர் இருக்காரு. இவருக்கு நடக்கிற பர்சனல் ட்ராஜடியால இவருடைய லைஃப் பாத்தீங்கன்னா அப்சைட் டவுனா மாறுது. வில்லன் பிரம்ம கமலத்தை எடுத்து அதுல இருக்கிற ஹிடன் ஸ்ட்ரென்த்தை அன்லாக் பண்ணி உலகத்தை டாமினேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறான். ருத்ரா அதை தடுக்க தன்னுடைய ஜேர்னியா ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜேர்னில புனித புதையல்களை பல நூற்றாண்டுகளா பாதுகாத்த நாகபந்தத்துடைய மர்ம பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மறக்கப்பட்ட நாகரிகம், புராண கதைகள், கொடிய போர்கள், பல நூற்றாண்டு பழமையான ரகசியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு பிளாஷ்பேக் மூலமா இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இவருடைய ஜேர்னில இருக்கிற ஆபத்தான எதிரிகள், சூப்பர் நேச்சுரல் போர்சஸ் எல்லாத்தையும் மீறி இவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான அந்த உலகத்தை ரொம்ப நல்லாவே லாவிஷா செட் போட்டு எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு மித்தாலஜிக்கல் பேக் டிராப்ல ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்டோரியை ரொம்ப நல்லாவே விஷுவலா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். பிரம்ம கமலம், நாகபந்தம் இது பத்தின மர்மங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லலாம். விராட் கர்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ருத்ரா கேரக்டர்ல ஆக்ஷன் அண்ட் எமோஷன் ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச நபா நதேஷ், ஜெகபதி பாபு, மகேஷ் மஞ்சுரேக்கர் எல்லாருமே பாத்தீங்கன்னா குறைவான காட்சிகள் வந்தாலும் ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டில் அண்ட் அட்வென்ச்சர் செட் பீசஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ற மாதிரி அது அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ஆனது அப்படின்றது தான். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா போதும் போதும் சொல்ற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. பிளாஷ்பேக்கும் வந்துட்டே இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல படம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சலிப்பு அப்படின்றது வரதான் செய்யுது. இந்த படத்துக்கான கண்டென்ட்டே குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்தாலுமே ரொம்ப டிராகிங்கா போன ஒரு கதையில அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் எஃபெக்டிவா இல்ல அப்படின்னே சொல்லலாம். சிஜே பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கிராண்டா. அதுக்கப்புறமா சில சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா அது சிஜே தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. குறிப்பா கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கலாம். இந்த படத்துடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம பிளட் பாத் எடுக்கிற அளவுக்கு எக்ஸசிவான வயலன்ஸ் அண்ட் கோர் இந்த படம் முழுக்க வச்சிருக்காங்க. அது மூலமா எப்படியாவது ஆடியன்ஸ் ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நாகபந்தம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.